பல சிரமங்களுக்கு இடையே எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டிருக்கும் மிதுன ராசி நேயர்களே, 7:30 போனாலும் ஒரு பெரிய விடிவை காணவில்லையே என்ற எண்ணத்துடன் இருக்கும் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் என்பது மிகவும் ஒரு சிறப்பான மாதமாகவே அமைகின்றது. உங்களுக்கு சுக்கிரன் 2இல் இருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு பண வரவுகளில் ஈடுபாடு, இணக்கம் தெரியும். வரவுகள் வர ஆரம்பிக்கும். தொழிலின் மேம்பாடு உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலம் பயன் பெறுவீர்கள். மற்றும் தங்களது தந்தை வழியாக உங்களுக்கு ஒரு சில சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. உங்களுக்கு செவ்வாயின் மூலமாக இடம், வீடு மற்றும் தொழில் சார்ந்த ஒரு விஸ்தீரணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுவார். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலும் 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தலத்தை குரு பார்ப்பதாலும் உங்களுக்கு பிள்ளைகள் வழியாகவும் மற்றும் பூர்வீக வழியாகவும் சொத்துக்களும் பணமும் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் ஓய்ந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். வீட்டில் புதிய நிகழ்வுகளும் புதிய ஃபங்க்ஷன்களும் கொண்டாடும் ஒரு வாய்ப்பு உண்டாகும். மற்றும் 9ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதால் அங்கு ராகு சனி இருந்து கொண்டு, சனி வக்ரமாகி அங்கே இருக்கின்றார், ராகு அங்கே இருக்கின்றார். அப்படி இருக்கும் நிலையில் குரு அந்த இடத்தையும் பார்வை செய்வதால் உங்களுக்கு அதனால் அவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நல்ல விதமாகவே முடியும். அவர்களால் வரக்கூடிய இடைஞ்சல்கள், கெடுதல்கள் நல்ல ஒரு வாய்ப்பை தரும், உங்களுக்கு சிறப்பை உண்டு பண்ணும். ஆக உங்களுக்கு சுக்கிரன் 2இல் இருக்கின்றார், குரு ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே சிறப்பான இடத்தில் அமைந்துள்ளார்கள். உங்களுக்கு செவ்வாய் 4இல் இருக்கின்றார் சுகஸ்தானத்தில். அது ஒன்றுதான் உங்களுக்கு சிறிது, செவ்வாய் 4இலிருந்து அவர்தான் சில தொல்லைகளையும் சிரமங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது. அது உங்களுக்கு குருவின் 5ஆம் இட பார்வை மற்றும் 7ஆம் இட பார்வை, 9ஆம் இட பார்வையின் மூலமாக சிறப்பையும் நன்மையும் தரும். இடமாற்றங்கள் உண்டு பெற வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் நீங்கள் பழைய இடத்திலேயும் இருந்து கொண்டு வேறொரு இடத்தையும் மாற்றுவதே இந்த இடத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவை தரும். தாங்கள் இந்த செப்டம்பர் மாதம் என்பது உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருப்பதால் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை சென்று வருவதன் மூலம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் நடக்கக்கூடியவைகள் முன்னேற்றமும் சிறப்பாகவும் அமைய நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.